ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இப்போ என்னென்னா ஒரு சின்ன அதிசயம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி மீனை பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரீடிங்க்காக தனியாக ஒரு மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இந்த பீட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதோட கலரு, அதனால் ப்ரீடிங்க்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதோட ப்ரீடிங் வீடியோ தான் வரப்போகுது. இப்போ நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். கொஞ்சம் உள்ளே போனோம். இதுதான் நான் சொன்னேன். அம்புட்டுமே டாஃப்னியா இந்த அளவுக்கு க்ரோ ஆகிறதுக்கு ரீசன் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் நான் அனுபவத்தில் சொல்கிறேன், டெம்பரேச்சர் தான் டாஃப்னியாவுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. ஏன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் மாறினாலும் மொத்தமாக இறந்துருது. டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுதோ அந்தளவுக்கு தான் டாஃப்னியா உயிரோடு இருக்குது. இதுக்கு நான் எந்த கேரும் பண்ணல, எந்த இதுவுமே பண்ணல. தற்செல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ டாஃப்னியா இருக்குது நானே பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு டாஃப்னியாவுக்கு கொஞ்சம் கூலிங்கான டெம்பரேச்சர் கொடுங்க. அது டாஃப்னியாவை க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நான் அவுட்டோரில் தான் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இந்த டெம்பரேச்சருக்கு நல்லா செட் ஆகுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை. அடுத்த ப்ரீடிங்